நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க சென்னை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை ரோட்டரி சங்கத்தின் கால் ஃபவுண்ட் ரைசிங் மூலம் ஃபீட் ஃபவுண்டேஷனுக்கு இந்த வாகனம் வழங்கப்பட்டது. நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்தின் வேண்டுகோளை ஏற்று வழங்கப்பட்ட இந்த வாகனத்தில் HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பள்ளிகளுக்கு அழைத்து செல்ல முடியும். மேலும் மற்ற நோயாளிகளுக்கு மருந்துகளை விநியோகிக்கவும் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் இந்த வாகனம் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபீட் ஃபவுண்டேஷன் எங்களை அப்ரோச் பண்ணப்போ ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் ஃபார் HIV அஃபெக்டட் கிட்ஸுக்கு அப்ரோச் பண்ணப்போ எங்கள் கால் ஃபண்ட் ரைசிங்லேருந்து ஸ்பான்சர்ஷிப் இது கொடுக்குறோம். இந்த வண்டி வந்துட்டு இந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து எல்லாம் வாங்கி இது பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வருஷம் வந்து எங்கள் சங்கம் 38 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் கோயின்சிடென்ட்லி இன்னைக்கு 16th May 2025 இன்னைக்கு வந்துட்டு சார்ட்டர் டே. நாங்கள் 38 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஹாப்பி டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுற வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வந்து அன்டச்சபிள் ஏரியாஸ் இந்த கம்யூனிட்டி, யாரும் வந்து எட்டி பார்க்க முடியாத கைவிடப்பட்ட, அதில் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து குழந்தைகள், இளம் பெண்கள், அதுக்கப்புறம் வந்து கைவிடப்பட்ட பெண்கள், இவங்க எல்லாருக்கும் வந்து இன்ஃபெக்டட் பை HIV/AIDS. அப்போ நான் வந்து ஒரு சில பேர் அணுகும் போது ரோட்டரி கிளப்லேருந்து அந்த கனெக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வண்டி பின்னாடி வந்து நிற்குது. ஸோ இந்த மல்டிபர்பஸ் வேன் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா எங்களால் வந்து அதாவது அந்த ஒரு குழந்தை கூட அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கு இந்த வண்டி மிக பெருசாக உதவி செய்யும். ஸோ இந்த வாய்ப்பை, இந்த இவ்வளோ பெரிய உதவி கொடுத்ததுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் டி நகர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணக்கூடிய நியூஸ்7க்கும் இதன் மூலமாக நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் சொல்லிக்கிறோம்.